ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே தகப்பன் எங்களோடு கூட வேதத்திலிருந்து எங்களோடு கூட பேசும்படியாய் எங்களை வழிநடத்தி உம்முடைய நன்மையானவைகளை யாவையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள சகல கிருபையும் உன் பாக்கியத்தையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து நாங்கள் அடைந்து கொள்ள தந்தையாகிய ஆவியானவர் தாமே எங்களுக்கு மிகுந்த ஒத்தாசை செய்வாராக. ஆவியானவரே, உம்மை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் முடிந்து அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும், முன்னோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கூடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி கர்த்தருடைய நாமத்தின் அக்கினியும் உம்முடைய இரத்தத்தின் அக்கினியும் என்னிலே ஆண்டவரே ஒன்றும் காணக்கூடாதபடி சுட்டரித்து போடுவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய மன்னிப்பும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாயலும் உம்முடைய சத்துவமும் உம்முடைய தெய்வீக தன்மையும் தெய்வீக குணாதிசயமும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் ஆண்டவரே உம்முடைய ஆவியும் அக்கினியும் ஆண்டவரே உம்முடைய அன்பும் இரக்கமும் வல்லமையும் பலனும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சமும் என்னையும் ஆண்டவரே ஆராதனையில் பங்கு பெறுகிற யாவரையும் லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையிலும் ஆட்கொண்டு ஆளுகை செய்வதாக. உம்முடைய வருக பரியந்தமும் இந்த பாக்கியமும் சுலாக்கியமும் நித்திய ஜீவனோடு கூட நித்திய ஜீவனை அருளி செய்கிற உம்மோடு கூட நிலைத்திருக்க கிருபை செய்யும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன வார்த்தை சத்தியமானது. அப்போ ஒவ்வொருலையும் ஒரு சீட்டை சாத்தான் எழுதி கொடுத்து இதுதான் உன் கதி, இதுதான் உன் நிலைமை, இதுதான் உன் முடிவுன்னு அவன் ஒரு சீட்டை எழுதி கொடுத்தா அதை இயேசுவின் நாமத்தினால கீச்சு போட்டுடணும் சொல்கிறோம். ஆனால் கீச்சு போடாமல் வச்சுருக்குறோம், கிழிச்சு போடாமல் வச்சிருக்கிறோம், கிழிச்சு போட்டுடணும். அதை தேவன் வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. பிறகால அவரவரை தேவன் தெரிந்து கொண்ட வழியில் அவரவர்களை முன்குறித்த வழியில் அழைத்த அழைப்பில் அவர்கள் தேவனோடு கூட இருந்து சஞ்சரித்து அதில் தேவன் என்ன அவங்களுக்கு வெளிப்படுத்தி எழுதி கொடுக்குறாரோ அது அவங்களும் தேவனும் அதன் பிரகாரம் நடக்கணும். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் அதை கீச்சு போட்டுருணும். அதை ஏன்னா சிலுவையில் எல்லாவற்றையும் மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிலுவையில் கர்த்தர் தன்னை ஜீவ பலியாய் கொடுத்து செய்து முடிச்சிருக்கிறார். செய்து முடித்து வெற்றி சிறந்திருக்கிறார் அப்படின்னும் போது எந்த தேவனிடத்துலேருந்து வர்ற அத்தனையும் நல்ல வார்த்தை தான். தேவனிடத்துலேருந்து வர்றது ஒன்று கூட கெட்ட வார்த்தை கிடையாது. தேவனுடைய ஆதீனத்திலே அது கிடையாது, அவருடைய ராஜ்யத்திலே அது கிடையாது. அப்போ நல்ல வார்த்தைக்கு விரோதமாக கெட்ட வார்த்தை திரும்ப வருது. நல்ல விதமாக புரிந்து கொள்றதுக்கு பதிலாக தவறாக புரிந்து கொள்வது வருது என்று தவறாக புரிந்து கொள்வது சாத்தானுடைய கிங்டம், அலிம்பனுடைய கிங்டம், அழிந்து போகிற கிங்டம் அது. அப்போ அழிவுக்குரிய வார்த்தைகளை, சாவுக்குரிய வார்த்தைகளும் மரணத்துக்குரிய வார்த்தைகளையும் அவன் சாத்தான் எழுதி கொடுத்தபடியே சாத்தான் எழுதி கொடுத்த மரணத்துக்குரியவைகளையும் சாவுக்குரியதையும் சாபத்துக்குரியதையும் அழிவுக்குரியதையுமே அவன் எழுதி கொடுத்தது இதுதான் மனுஷனுக்கு என்று சொல்லி எழுதி கொடுக்கிறதை வாங்கி கொண்டு அதன்படி செயல்படுவது சாத்தானுடைய கைப்பாவையாக இருந்து அவன் கிங்டமில் இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால தான் கர்த்தராகிய தேவன் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. யாரை? கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்குத்தான் இந்த வார்த்தை பொருந்தும். அடிக்கடி இடையிட சொல்லுவேன், எப்பயாவது பொருந்தோம்னா அது இதுதான் பொருந்தும், இல்லைன்னா அது பொருந்தாது சொல்லிட்டு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யோசேப்பினுடைய காரியத்தை பார்த்துக்கிட்டு வரோம். அவருடைய சரித்திரத்தை பார்த்துக்கிட்டு வரோம். தேவனுடைய ஆவியில் பார்த்துக்கிட்டு வரோம். அவரை சேதப்படுத்த வந்த எல்லாவற்றிலும் தேவன் தப்புவித்து காப்பாற்றி
காப்பாற்றி கண்மணியாய் காத்து செயலிலே கிரியையிலே மகத்துவம் உள்ளவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் அவரால் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கனத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் அவரை கொண்டு போய் வைக்கிறார். அவரை கொண்டு போய் ஒரு கர்த்தர் குறித்த காலத்திட்டத்தில் அவரை கர்த்தர் விடுவிச்சு கொண்டு உயர்த்துறார். கர்த்தர் அவரை கொண்டு வந்து உயர்த்துறார். அப்போ அவரை சேதப்படுத்த வந்தவைகள் எல்லாம் நிறைய இருக்குது. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் அப்படி பார்த்தோம். அது என்னென்ன விதமாக அவரையும் சேதப்படுத்த வந்திருக்கும் என்பதை சங்கீதங்களின் புஸ்தகத்தில் பார்த்துட்டு 1-2 பார்த்துட்டு பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 1 தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அவ்வளோ 1ஆம் வசனம், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான்னு சொல்கிறார். மனுஷனுக்குள்ளே இருக்கிற சாத்தான் விழுங்க பார்க்குறான். யாரை விழுங்க பார்க்குறான்? தாவீதை விழுங்க பார்க்குறான். தாவீது யார்? கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவர், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர். கர்த்தர் அவரை ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் அவரை படைச்சி தெரிந்து கொண்டு அவரை ஒரு வயதில், ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதில், இளம் வயதில் அவரை கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக அபிஷேகம் பண்ணி, சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலிலே யூதாவிலே ராஜாவாக தெரிந்து கொண்டார். அது எல்லாம் எதுக்காகன்னு, அவர் எதுக்காக தெரிந்து வந்தாரோ அவர் கையில் இருக்கிற லிஸ்டில் இருக்கிற அதில் இருக்கிற எழுதப்பட்ட ஜீவ எழுத்தின் வார்த்தைகள் அவரை குறித்து எழுதி அவர் மூலமாய் தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று செய்து வைத்திருக்கிறவைகளாகிய ஜீவ எழுத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கிறபடி அவர் வாழ்க்கையில் எல்லாமே தேவன் தாவீதை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். தாவீதின் சந்ததியிலே பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்குது. அப்போ அந்த தாவீதை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த பர்பஸ் நிறைவேறுவதற்கு விரோதமாக சாத்தான் தாவீதினிடத்தில் அநேக யுத்தங்களை செய்கிறான். சரீரப்பிரகாரமாக வாள் எடுத்து சண்டை போடுற ஒரு யுத்தம், ஈட்டி எடுத்து கேடகத்தை வச்சு போடுற அது ஒரு சண்டை தாவீதில். ஆனால் உள்ளானபடி தாவீதின் வாழ்க்கையை சீர்குலைத்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவன் குடும்பத்தை, அவன் ராஜ்யபாரியத்தெல்லாம், அவனுக்கு ராஜ்யபாரியமே முதல்ல வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் அது நிலைக்கக்கூடாது. தேவன் அவனுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அது ஒன்று கூட அவனுக்கு நிறைவேறக்கூடாது. அதில் என்னென்ன விதத்தில் எவ்வளோ இடைஞ்சல்களை கொண்டு வரணும், எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வரணும், எவ்வளோ தடைகளை, இடையூறுகளை கொண்டு வரணும் என்பதில் கணக்கில்லாமல் எண்ணிக்கைக்கு அடங்காத விதத்தில் அவனுக்கு துன்பத்தையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் கொண்டு வர்றாங்க. அவனுக்கு
கொண்டு வர்றாங்க, எக்கச்சக்கம். அவனுக்கு 17 வயதில் தேவன் அவனை முன்குறிக்கிறார். மனுஷர் பார்க்கிற விதமாக உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறிச்சிருக்கிறார். ஆனால் மனுஷருடைய வழக்கத்தின்படி 17வது வயதில் அவரை பண்ணுறாரு. 30வது வயதில் தான் ராஜாவாக அவர் அமர்றாரு, அமர பண்ண வைக்கிறாங்க. அப்பவும் திரும்ப அபிஷேகம் பண்ணுறாங்க அவரை. யூதாவில் அபிஷேகம் பண்ணுறாங்க. பிறகால திரும்ப இஸ்ரவேலில் திரும்ப அபிஷேகம் பண்ணுறாங்க. முதல்ல அபிஷேகம் பண்ணியாச்சு, ஆனாலும் 30வது வயதில். அப்போ 13 வருஷம் இந்த இடைவெளி, இவருக்கும் 13 வருஷம். அந்த 13 வருஷத்தில் அவருக்கு 2 திருமணம் நடந்துருது. 2 திருமணம் நடந்துருது. அக்கினோவாவுடைய அதுக்கு மீகாவோட ஃபஸ்ட்டு திருமணம், அதுக்கப்புறம் அக்கினோவா, அதுக்கப்புறம் அபிகாயில். 3 திருமணங்கள் அவருக்கு, 3 திருமணங்கள் அவருக்கு அதுக்கு. அப்போ பிள்ளைகள் அவருக்கு இருக்கிறாங்க. இந்த 30 வயதுக்குள்ளே, இந்த 13 ஆண்டுகளுக்குள்ள ஏராளமான யுத்தங்களும் சண்டைகளும், அவர்களுக்கு ஏராளமான போர்களும் இருக்குது. அதில் என்ன விதமான போர் என்று அவர் சொல்கிறார். சாத்தான் மூலிமா வர, சாத்தான் மனுஷர் மூலமாய் கொண்டு வர போர் என்ன, அவன் எப்படி விழுங்க பார்க்குறான், நாள்தோறும் விழுங்க பார்க்குறான். என்ன பார்க்குறான்? நாள்தோறும்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்போ 24 மணி நேரம் முடிஞ்சு அடுத்த 24 மணி நேரம் ஆன உடனே மறுபடியும் 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 அவனுடைய ஃபுல் டார்கெட்டை என்ன, அட்டம்ப்ட் என்ன? தாவீதை விழுங்க வேண்டும். தாவீதின் மனுஷர்களை விழுங்க வேண்டும் வேதத்தில் எழுதப்படலை. தாவீதை விழுங்க வேண்டும், தாவீதை விழுங்க வேண்டும், தாவீதை விழுங்க வேண்டும். இந்த பூமியிலே யாரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் தேவ பணி இந்த உலகத்தில் நிறைவேறணுமோ, அவர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம், பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டுமோ, பரிசுத்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமோ, அப்படியெல்லாம் தேவனாலே தெரிந்து முத்திரிக்கப்பட்டவர்களை எல்லாம், முத்திரை போடப்பட்டவர்களை எல்லாம் அவன் எப்படியாவது கொண்டு போட்டுறணும். முதல்ல ஆவியில் கொண்டு போட்டுறணும், அடுத்தது ஆத்மாவில் கொண்டு போட்டுறணும், அடுத்தது சிந்தையில் கொண்டு போட்டுறணும், அடுத்தது எண்ணத்தில் கொண்டு போட்டுறணும், அவன் தோற்றத்துக்குள்ளே, நினைவின் தோற்றத்துக்குள்ளே அவனை கொண்டு போட்டுறணும், அடுத்தது அவன் சரீரத்தில் கொண்டு போட்டுறணும், கடைசியாக அவன் சரீரத்தில் கொண்டு போட்டுறணும். ஆக இதெல்லாமே அவன் நித்தமும் செய்கிறான். இந்த பூமியில் அவன் இருக்கும் பரியந்தமும் கர்த்தர் அவனை பிடிச்சி தன்னுடைய ஒரு தூதனை அனுப்பி அவன் சாத்தானை பிடிச்சி கொண்டு போய் பாதாளத்தில் கெட்டி போடுற அந்த 1000 வருஷம் அவன் உள்ளே இருப்பான். அது அப்போ அந்த டைமில் இருக்காது, சாத்தாங்கிரியர்கள்லாம் எதுவும் இருக்காது. திருப்பி அவுத்து விடப்படும், திருப்பி அவன் வேலையை காட்டுவான். ஆக சாத்தான் அக்கினி கடலுக்கு போகிற வரைக்கும் அந்த 1000 வருஷம் அந்த இடைவெளி அதை தவிர்த்துட்டு, மற்றபடி சாத்தான் அக்கினி கடலில் போய் தள்ளுற வரைக்கும், பூமி அது இது சகலமும் சேர்த்து சாத்தானோடு சேர்த்து தள்ளப்படும். சாத்தானை பின்பற்றினவங்க, நம்பினவங்க, சாத்தான் பேச்சை கேட்டு போர் செஞ்சவங்க, யுத்தம் பண்ணவங்க, சாத்தான் பேச்சை கேட்டு பதிவிட பண்ணவங்க, சாத்தான் பேச்சை கேட்டு பொய் பிரச்சாரம் பண்ணவங்க, சாத்தான் பேச்சை கேட்டு என்னென்ன துன்பங்களை உண்டு பண்ணணுமோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பங்களை, வேதனைகளை, அவமானங்களை, உமிழ்நீர்களை உண்டு பண்ணணுமோ, இழிவாக நடத்தணுமோ, இழிவாக பேசணுமோ, எவ்வளோ தூரம் பரிகாசம் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் காயப்படுத்த முடியுமோ, பீற முடியுமோ, குத்த முடியுமோ, நோகடிக்க முடியுமோ, நோவு வர முடியுமோ, மனமுறிவுகளை உண்டு பண்ண முடியுமோ, வார்த்தைகளை புரட்டி சொல்லாததை சொன்னதாக, பேசாததை பேசினதாக, சொல்லி பார்க்காததை பார்த்ததாகவும் கொண்டு எல்லா விதத்திலையும் என்னென்ன பண்ணணுமோ எல்லா விதத்திலும் சாத்தானுடைய கைப்பாவையாக இருக்கிறவர்கள் ஒரு நாளிலே மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களும் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அப்போ இவ்வளவு துன்பத்தையும் வேதனையும் அவன் கொடுப்பது என்ன? அவனுக்கு தேவன் பேரில் இருக்கிற அது என்ன சொல்கிறது, உக்கரமான கோபம், அவரை போல அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி, அவர் ஆவியை கொடுத்துருக்கிற மனுஷனை விட்டு வைக்கக்கூடாது. அவன் சமாதானமாக இருக்கக்கூடாது, அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவன் பரிசுத்தமாக வாழக்கூடாது, அவன் தேவனோடு கூட, தன்னை சிருஷ்டித்த தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவில் அவன் ஒருமனமாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் அன்பை அவன் தரித்து கொள்ளக்கூடாது, கிறிஸ்துவின் கனிகளாலே அவன் நிறைந்திருக்கக்கூடாது, அவனுக்குன்னு கொடுத்துருக்கிற சிலுவையை எடுத்துக்கிட்டு அவன் நடக்கக்கூடாது.
கிறிஸ்துவனுடைய சிலுவை யாரும் சுமக்க முடியாது. கிறிஸ்து அவனவனுக்கு கொடுத்திருக்கிற, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றி நடக்கணும். கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி நடக்கக்கூடாது. அவனை பின்பற்றி சோரமாகி அவனை பின்பற்றி நடக்கணும். தேவனுக்கு பிடிக்காதது எல்லாம் அவன் பேச்சை கேட்டு நம்ம செய்யணும். நம்ம எல்லாம் அவன் பேச்சை கேட்டு நம்ம செஞ்சுட்டு கடைசியில் தேவன் தான் இதெல்லாம் செஞ்சார் பார்த்தியான்னு நம்மக்கிட்டேயே அந்த பொய் பிரச்சாரத்தை பண்ணுகிற ஒரு சாத்தான், அந்த சாத்தான் அதுதான் இப்படி சொல்கிறாரு. என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். ஒருமையில் சொல்லப்படுது ஒடுக்குகிறான்னு ஒருத்தரை சொல்கிறது போல சொல்லப்படுது. அது யார்? இந்த சாத்தான் தான். விழுந்து போன சாத்தான் ஆகிய பழைய சர்ப்பமாகிய இந்த பொய்க்கு பிதாவாக இருக்கிற இந்த சாத்தான் பையனை பற்றி தான் சொல்கிறார். அவன் மனுஷிக்குள்ளே இருந்து பண்ணுறான். எரிச்சலின் ஆவியா, பிரிவினின் ஆவியா, கொஞ்சம் கூட மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொள்ளாத ஆவிகளா, குறை சொல்லிக்கிட்டு குத்தம் சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதையே பேசுகிற இப்படிப்பட்ட ஆவிகள் அவங்கிட்ட நிறைய இருக்குது. சாத்தாங்கிட்ட, விழுந்து போன சாத்தாங்கிட்ட நிறைய இருக்குது. அது எதெல்லாம் எந்த ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கோ, எந்த புருஷர்களுக்குள்ளே இருக்கோ, அவங்க அதுக்கு தக்கபடி நடப்பாங்க. பேனர் என்னவோ ஏசாமி பேனரை முன்னாடி வச்சுருப்பாங்க. பேனர்னா தெரியுமா? நீ யாருன்னா நான் கிறிஸ்தவன், நான் ஏசாமி மகன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் சர்பத்தினுடைய பேச்சுக்களும் கிரியைகளும் செயல்களுமாய் இருக்கிறது. எவ்வளோ கேளோ அக்கறை எடுத்து அந்த ஆத்மா மேலே கரிசனை உள்ளவர்களாக இருந்து அவர்கள் மேலே மெய்யாகவே பரிதவித்து பேசினா அப்படியே ஆப்போசிட்டாக வருகிறார்கள். நீங்கள் எவ்வளோதான் தாழ்மையாக பேசினாலும் பெருமையாக தான் பேசுனீங்கன்னு சொல்லுவார்கள். எவ்வளவு இணக்கமாக பேசினாலும் இணக்கமாக பேசவே இல்லை என்று குற்றம் சாட்டுவார்கள். தாங்கள் எடுத்து வந்த வார்த்தையின்படியே நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் நுழையும் போது அவர்கள் எடுத்துக்கொண்டு எண்ணி யோசித்து திட்டம் தீட்டி கொண்டு வருகிற அந்த பேப்பர் கொஞ்ச நேரத்தில் கிழிக்கப்படுகிறதை அவர்களால் சகிக்க முடியாததுனால, அதை தேவன் அவமாக்கி போடுகிறதுனால, தங்கள் பிள்ளைகளிலே அதை நிறைவேற்ற வேண்டும் என நினைக்கிற எண்ணங்களை அவமாக்கி விட்டுட்டு தேவன் வேறொரு பேப்பரை கையில் கொடுத்து அனுப்புறதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது செய்கிற சாத்தானால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அநேக பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை கொண்டு வந்து தாவீதுக்கு ஒடுக்குகிறான். அப்போ சொல்கிறார், நாள்தோறும் போர் செய்து அப்படி போர்க்களம் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய காலகட்டங்களில் நவீன உலகத்தில் டெக்னாலஜியில் இன்றைக்கி வேறு லெவலில் இன்றைக்கி போர் இருக்குது. அதுபோல் அந்த போர் எப்படி இருக்கும்ன்றது பார்த்துக்கணும். அந்த போர் செய்து என்னை ஒடுக்குகிறான்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்குறான். ஒடுக்குன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்குறான். அந்த ஒன்றும் இல்லாமல் ஒடுக்கிற நேரத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் 2ஆம் வசனத்தில். என் சத்துருக்கள், மறுபடியும் சொல்லுகிறார், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார். முதல்ல சொன்னார், என்னன்னு சொன்னார்? தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் என்று சொன்னார். அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறவன் சாத்தான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என்று ஒரு மேலே சொன்னார். இங்கே 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் சத்துருக்கள் நிறைய பேர், நிறைய விதவிதம் இருக்கள், அவர்களும் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். இந்த நாள் அந்த நாள், இந்த மாதம் இந்த வருஷம்லாம் கிடையாது, கணக்கே கிடையாது. விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாக அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். அகங்கரித்துன்னா அகம்பாவம் கொண்டு செய்கிறவர்கள் அநேகர். 3ஆம் வசனம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில், அவரவர் ஒவ்வொரு இதுக்கு இன்னும் நிறைய காரியங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஒரு சரீரம் சுகவீனம் வந்தால் அதுக்கு பயப்படுறாங்க.
ஆனால் நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சிந்தை, சரீரம் கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குதுன்னு நம்பினோம்னா மற்ற அநேக சாட்சிகளை கேட்குறோம். அவங்க சாட்சி, இவங்க சாட்சி, அவங்க சாட்சி, அவங்க சாட்சி, இவங்க சாட்சி, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி செஞ்சுது, அவங்க காலத்தில் இப்படி செஞ்சுது, அவங்க இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ளே அவங்களுக்கு புது அவயம் வந்துருச்சான், புது அவயம் வந்துருச்சான், பாருங்க பாருங்கன்னு. அவங்களுக்கு அவயம் கெட்டு போனது என்ன அவயம் வந்துட்டு, அவயமே இல்லாத இடத்துல புது அவயெல்லாம் வந்திருக்கிற அற்புதத்தில் சாட்சியெல்லாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது என்ன பண்ணுறாங்க, சொல்கிறவங்க இப்படிலாம் சாட்சிகள் எல்லாம் அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிற சாட்சிகளை எல்லாம் ஒரு 10,000 பேர் வர்றாங்க ஒரு கூட்டத்துக்கு. அங்கே இருக்கிறத மிஞ்சி போனால் 25 சாட்சி தான் இருக்கும், இல்லைன்னா 50 சாட்சிக்கு மேலே, அதிகபட்சம் 50 சாட்சிக்கு மேலே வராதுங்க. வர்றது எத்தனை பேர்? 50,000 பேர் வந்தாலும் 100 பேருக்கு மேலே அங்கே சாட்சி அங்கே இருக்காதுங்க. ஏன்னா அந்த 100 பேருக்குள்ளே தான் எல்லாம் விசுவாசித்தவங்க, கர்த்தரை உண்மையாக நம்பி அவரை நோக்கி தாகத்தோடு கேட்டவங்க, வாஞ்சித்து கேட்டவங்களுக்கு தான் அங்கே நடக்குது. வந்த 50,000 பேருக்கும் நடக்கிறதில்ல. அங்கே ஜெபம் பண்ணுறவரும் அங்கே 50,000 பேருக்கும் நடக்கணும்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே 50,000 பேருக்கும் செய்யணும் தான் தேவனுக்கும் விருப்பம், எல்லாத்துக்கும் மேலே தேவனுக்கும் விருப்பம்தான். ஆனால் நடப்பதோ கொஞ்சம் பேருக்கு தான், இல்லையா? அப்போ பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் இருந்தால் தான் அப்படி உஜாரிப்பாக இருப்போமா? இங்கே எப்படி இருக்கிறோமோ அங்கேயும் அப்படியே தான் இருப்போம். இந்த உலகத்தில் எந்த மூலையில் கொண்டு போய் விட்டாலும் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதேபடி தான் இருப்பீங்க. அங்கே எந்த தேசத்தில் கொண்டு போய் விட்டாலும், அங்கே எந்த மக்கள் மத்தியில் விட்டாலும் அங்கே தான் இருப்பீங்க. எந்த கூட்டத்தில் கொண்டு விட்டாலும் அங்கேயும் இப்படியே தான் இருப்பீங்க, அங்கே இருப்பீங்க. பரலோகத்துக்கு போனால் எப்படி இருப்பீங்க? அங்கேயும் இப்படி தான் இருப்பீங்க. அதனால பரலோகத்துக்கு போக முடியாது. எங்கே இப்படி இருக்கிறவங்கள பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்து அங்கே பரலோகத்தில் எல்லாம் அப்படி நல்லா ஏடா கூடமாக பேசுகிறவங்க, கலப்படமாக பேசுகிறவங்க, இப்படியெல்லாம் பண்ணுறவங்க கொள்றவங்க அங்கே பரலோகத்தில் இருக்கிறதா பைபிளில் போடப்படலை. அப்படிப்பட்டவங்க பரலோகத்துக்கு இல்லை. பரலோகம் மேலே எங்கே இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு. பரலோகம் மேலே மேலே காட்டுவோம், ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ பாருங்கள், நான் பயப்படுறதுனால உண்மை நம்புவேன். இந்த சூழ்நிலையிலும் சொல்கிறாரு, இத்தனை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலும், ஒடுக்கப்பட்டதுன்னா அவருடைய தேவை என்று இருக்கிற, அவருக்குன்னு இருக்கிற தேவை, அவருக்கு அடுத்து இருக்கிற குடும்பம், அவருடையவர்களுடைய அடுத்தது அவருடையவருங்க, அவரை சார்ந்து இருக்கிறவங்க, அவரை நம்பி இருக்கிறவங்க, இந்த 3 நிலைப்பாடுகளில் ஒன்று கூட இல்லை. ஒன்றில் கூட தாவீதுக்கு இல்லை. எப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில் 4ஆம் வசனம் சொல்கிறார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை இப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பட்டுன்னு சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இப்போ எங்கே இடையில எங்கே இருக்குது எந்த வார்த்தை? இந்த 3 வசனத்தில் எங்கே இருக்குது? இது மாதிரி சத்திரப்படி பண்ணுறான், நாள்தோறும் விழுங்க பார்க்குறான், இன்னும் 24 மணி நேரம் அவன் எண்ணமே என்னை விழுங்க பார்க்குறதா, இப்படி போர் செய்கிறானுங்க, அப்படி போர் செய்கிறானுங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்கிறாரு, அவன் இருக்கிறத சொல்கிறாரு. ஆனால் அவர் வார்த்தையை புகழுவேன்றாரு. அப்போ என்ன வார்த்தை? அவர் வார்த்தையை புகழுவேன்றார். தேவனை நம்பியிருக்கிறேன், மனுஷனுக்கு பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்கிறார். திரும்ப விசுவாச அறிக்கையை பண்ணுறார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார், தேவனுடைய அவரை தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழுவேன்றார். அப்போ தேவன் அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். தேவன் அவருக்கு சங்கீதம் 40 சொல்லப்பட்டது, பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டாரு. என்ன பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை நிலை நிறுத்தினார். அவர் எனக்கு ஒரு புது பாட்டை எனக்கு எழுதி கொடுத்தாருன்னு. அதான் அவர் வார்த்தை, அது அவருடைய வார்த்தை. அது தாவீதை குறித்தும் தாவீதுக்குரியவைகளும் தாவீதினுடைய பணிகளை குறித்தும், தாவீதினுடைய அடுத்தது என்ன, தாவீது செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற காரியம் என்ன, அநேகம் இருக்கும். அதில் எழுதி கொடுத்துருக்கிறார் அவர் வார்த்தையை. அது அவர் கரத்தில் அந்த வார்த்தை இருக்கிறதுனால தான் இதை சொல்கிறார். அவர் வார்த்தையை முன்னிட்டு புகழுவேன். இந்த அகங்கரித்து போர் செய்கிறவர்கள், ஒடுக்குகிறவர்கள், பகைக்கிறவர்கள் இல்லாமல் போவார்கள். தாவீதுக்கு கர்த்தராலே இல்லாமல் போவார்கள் என்று வார்த்தையை கொடுத்திருக்கிறதுனால தான் அவர் வார்த்தையை முன்னிட்டு புகழுவேன்றார்.
என்னை சுகவீனம் என்னை பாதிக்குது, அதன் என்னுடைய இது ஜீரணிக்க முடியாதது, அந்த ரிப்போர்ட்டுகள் ஜீரணிக்க முடியாதது. ஆனால் அது சாத்தான் கொண்டு வந்தது. அதை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறது. அவர் நாமத்தின் அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் சுகம் பெறுவதற்குரிய வார்த்தைகளையும் வசனங்களையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதற்கு தன்னையே சுகம் கொடுக்குற ராப்பாவா தன்னையே ஜீவபலியாக சிறுவையில் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்து இந்த அற்புதமான சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தராகிய தேவன் என் வழிகளை குணமாக்கவும், என்னை உள்ளானபடி குணமாக்கவும், சரீரத்தில் குணமாக்கவும், எல்லாவற்றிலையும் என்னை குணமாக்குகிறவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லும்போது, அதை நான் தொடர்ந்து அதை நான் நம்பி நான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அந்த அற்புதமான சுகம் என்பது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு அது வந்துடுது. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் அதை இவர் எந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு? எந்த சூழ்நிலையில் தாவீது சொல்லுகிறார்? எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் சொல்றார். அப்போ அடுத்தது இன்னொரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நித்தமும், 5ஆம் வசனம், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். இதை நான் நிறைய கேட்குறேன், 24 மணி நேரம். அதை நான் இப்போ பகிர்றதே கிடையாது. பகிர்தல் என்பதே அதையும் வெறுக்கிறேன், பகிர்றது என்பதையும் வெறுக்கிறேன். கர்த்தரை தவிர பகிர்றதை வெறுக்கிறேன். பாருங்க, நித்தமும் என் வார்த்தைகளை என்ன செய்கிறார்கள்? புரட்டுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அதை நான் கண்கூட பார்க்குறேன், கண்கூட பார்க்குறேன், கண்கூட பார்க்குறேன், காதில் கேட்குறேன், கண்ணில் பார்க்குறேன், காதில் கேட்குறேன், காதில் கேட்குறேன், நேரில் பார்க்குறேன். அப்போ புரட்டுகிறார்கள், புரட்டுகிறார்கள். இப்போ தாவீது அது எவ்வளவு அது ஒரு உணர்வுபூர்வமாக, அனுபவபூர்வமாக அதை தேவனுடைய ஆவியில் எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரு காலத்தில், ஒரு காலங்களில் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தில் நடத்தப்படுற பிள்ளைங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் கடந்து போவார்கள் என்பதை அறிந்து இதை எழுதி வச்சிருக்கிறார். அடுத்தது பாருங்க, எனக்கு தீங்கு செய்வதே அவர்களுக்கு முழு எண்ணமாக இருக்கு. என்ன செய்வது? தீங்கு செய்வதே அவர்களுக்கு முழு எண்ணம். அவங்களுக்கு மூளை முழுசும் சிறுமூளை பெருமூளை முழுசும் நிறைஞ்சிருக்கிறது. என்ன? தாவீதுக்கு தீங்கு செய்யணும். அப்படின்னா என்ன? தாவீது இருக்கக்கூடாது. ஜீவனுள்ள தேசத்தில் தாவீது இருக்கக்கூடாது. அதுதான் முதல்ல சொல்லப்பட்டது. அவன் ஆவி செத்து போயிடணும். தேவன் அவனுக்கு தந்த ஆவி செத்து போயிடணும். தேவன் அவனுக்கு தந்த ஆத்துமா செத்து போயிடணும். தேவன் அவனுக்கு கொடுத்த பரிசுத்த சிந்தை செத்து போகணும். தேவன் அவனுக்கு கொடுத்த நினைவாற்றல் செத்து போயிடணும், செத்து போயிடணும். தேவனை அவன் நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கை நங்கூரம் அவனிலிருந்து பிடுங்கப்பட்டு செத்து போகணும், செத்து போகணும், செத்து போகணும். சரி, கடைசியில் அவன் சரீரத்தில் உள்ளவைகள் செத்து போகணும். ஆக சகல விதத்திலும் என்ன ஆகணும்? செத்து போகணும், செத்து போகணும், செத்து போகணும், செத்து போகணும். நாள்தோறும் இதுதான் டியூட்டி. இதுதான் நாள்தோறும் நாள்தோறும் டியூட்டி. அப்போ எனக்கு தீங்கு செய்வதே அவர்களுடைய அப்போ ஒரு எண்ணம் கூட நல்ல எண்ணம் என்பதே ஏன் இல்லை? உள்ளே இருக்கிற சாத்தானுக்கு அது கிடையாது, ஆதிலிருந்தே கிடையாது. ஆதிலிருந்தே அவனுக்கு கிடையாததுனால அவனிடத்திலே வாசம் பண்ணுகிறவர்களிடத்தில் அதுவும் இருக்காது, அதுவும் இருக்காது, இருக்காது. 6ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் ஏகமாய் கூடி, அடுத்தது அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். ஏகமாய் கூடி அடுத்தது என்ன? பதிவு இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? பதிவு இருக்கிறாங்க, பதிவு இருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். என் பிராணனை, இப்போ போட்டிருக்க வசனம், என் பிராணன் ஜீவன், அதை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். காலடிகள் என்று சொன்னால் நம்ம மனதில் வர்றார்கள், மனதின் எண்ணத்தில் வருகிறார்கள்.
இன்னுமா தேவனை நம்பி இருக்கிற? இவ்வளவு ஒடுக்குதல், இத்தனை ஒடுக்கலுக்கு பிறகு என்ன ஒடுக்குதல் இருக்குது? இத்தனை நாசத்துக்கு பிறகு, இத்தனை அழிவுக்கு அப்புறம், இத்தனை இழப்புக்கு அப்புறம் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. கீழே அப்படி ஒன்று இவ்வளோ சத்தம் கேட்கும், டனார்னு ஒன்று கீழே போட்டேன் சத்தம் கேட்கும், நம்ம இடத்துலேருந்து கீழே விழுந்தா அது கூட உனக்கு இல்லாதபடி செஞ்சிட்டோம். திடீர்னு ஏதோ ஒரு பேப்பர் சத்தம் கேட்கும் கீழே விழுந்த மாதிரி, அதுவும் இல்லாதபடி செஞ்சிட்டோம். கீழே விழுற ஒரு சத்தம் கேட்கும், அந்த சத்தமும் அதுவே இருக்கிறதுல மோசம், அந்த சத்தமே இல்லாதபடி செஞ்சிட்டோம். ஆக எதுவுமே இல்லாமல் செஞ்சுட்டோம். நீ தேவ சத்தத்தை கேட்டுக்கிட்டு தேவ சத்தத்தை கேட்டுக்கிட்டு, அதான் தேவ வார்த்தை, தேவ சத்தத்தை, ஜீவ சத்தத்தை கேட்டுக்கிட்டு இன்னுமா நீ நம்பிக்கையில் இருக்கிற? இன்னுமா உறுதியாக நிற்கிற? அதனால் என்ன பலன்? நீ அவரை ஸ்தோத்தரித்து, அவரை நமஸ்கரித்து, அவரை வணங்கி, அவரை போற்றி அவரை நோக்கி பார்க்கறதுல உனக்கு என்ன பலன்? ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற சத்துருக்கள் தொடர்ந்து வருகிறார்கள். எங்க? காலடினா மனதில். இதுக்கு மேலே உனக்கு என்ன இருக்கணும்னு நினைக்கிற? இதுக்கு மேலே உனக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிற? இதுக்கு மேலே நீ நம்பி இருக்கிற தேவன் இதுக்கு மேலே என்ன நிறைவேற்றுவார்னு நீ நினைக்கிற? தாவீதே, உன்னோடு இருக்கிற மனுஷர்களை பார் என்று சொல்லுகிறான். மனுஷர்களை பார் என்று சொல்லி, அப்போ பசியில், துன்பத்தில், வேதனையில், கொடுமையில், பலவிதமான கொடுமைகளில், பீறல்களில், சிதையுண்ட நிலைமைகளில், ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் சிதை உண்டல, 24 மணி நேரம் இதே உனக்கு அப்படின்னும் போது இன்னுமா இரக்கம் இல்லாத தேவனை நம்பி இருக்கு. இரக்கம் இல்லாதவன் யாரு? சாத்தான். ஆனால் தேவனை இரக்கம் இல்லாதவன் என்று சொல்லுகிறான். இரக்கம் இல்லாதவன் என்று, இல்லாதவர் என்றில்லை, இரக்கம் இல்லாதவன் என்று மரியாதை இல்லாத வார்த்தையினாலே சொல்லுகிறான். அப்போ பதிவிட இருக்கிறவனும் அவன்தான். உள்ளத்தில் வந்து நம்ம செவிகளில் வந்து நின்று விட்டா உள்ளே வந்து உட்கார்ந்துருவான். உள்ள பதிவிட இருக்கிறவன் அவன்தான். காலடிகளை பின் தொடர்ந்து பிராணனை வாங்க வர்றவனும் அவன்தான். பதிவிட வைக்கிறவனும் அவன்தான். என்ன செய்கிறான்? தீங்கு செய்கிற முழு எண்ணங்களோடு இருக்கிறவன் அவன்தான். அப்போ இதுதான் வர்றான். பாரு கம்பேர் பண்ணுறான். பாருன்னு உன் நிலைமையை பாரு, உன் நிலையை பாரு, உன் சூழ்நிலையை பாரு, உன் காரியத்தை பாரு. ஒன்று கூட நியாயமான முறையில் கூட உனக்கு ஒன்றுமே இல்லை. நீதி என்பது அவன் பேச மாட்டான். நீதி நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்மளுடைய நீதி அழுக்கும் கத்தையமாக இருக்குது. நாம் பாவிகள், அவர் பரிசுத்தர். நம் பாவத்துக்காக அவர் மரித்து நம்மை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலின் தண்டனையிலிருந்து, கீழ்ப்படியாமின் தண்டனையிலிருந்து அவர் அதை சுமந்து தீர்த்து நம்மை அதை நீங்களாக்கி ரட்சித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் அதை குறித்தெல்லாம் எதுவும் பேச மாட்டான். நீதியை குறித்தெல்லாம், தேவ நீதியை குறித்தெல்லாம் பேச மாட்டான். அப்போ பார், இழைக்கப்பட்ட தண்டனை எத்தனை கொடுமை, இழைக்கப்பட்ட தண்டனை எத்தனை கொடுமை, எத்தனை காலங்கள் பாரு அப்படின்னு பாருன்னு அவன் அதையே சொல்லும்போது அதுதான் போர், அது யுத்தம். அதை இயேசுவின் நாமம் என்கிற பட்டயத்தினாலே தான் அதை வெட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே சுட்டெரிக்க வேண்டியதாய் இருக்குது. இது நாள்தோறும் நடக்குது. ஆனால் சொல்கிறத பார்த்தா ரியலாக இருக்கிற மாதிரி தெரியுது. மனுஷனும் அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் அவன் பொய்யன். தேவன் சத்தியபரன். அதனால் அவர் வார்த்தையை நான் புகழுவேன். இன்னொருத்தரை பேஸ் பண்ணி, இன்னொரு வார்த்தையை வருகிற வார்த்தைகளை பேஸ் பண்ணி இருந்தால் செத்தோம். நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு, செத்துருவோம். தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் உள்வாங்கி கொண்டு அதை பிடித்து கொண்டு முன்னேற மேற்கொள்ள முயற்சி செய்வது நல்லது. ஏனென்று சொன்னால் அது நமக்கு கை கொடுக்காது. நாம் தேவன் நம்மோடு சம்பாஷிக்கிறதுக்கு இடம் கொடுப்பது நல்லது. நாம் தேவனோடு சம்பாஷிப்பதும் தேவன் நம்மோடு கூட சம்பாஷிப்பது தான் நல்லது. அதுதான் நம்முடைய பயத்தை கர்த்தர்கிட்ட போகும்போது போக்கும்.
இன்னொரு வார்த்தைகள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமே தவிர, பட் அதையே சார்ந்து நம்பி இருப்பது பழைய அறிவீனம். அதில் இருக்கக்கூடாது, அதில் இருக்கவே கூடாது, வெளியே ஓடி வந்துடணும், இருக்கக்கூடாது. அப்போ பாருங்க, தாவீது நம்முடைய தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாலும் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிற சில இடங்களில் அந்த மிஸ்டேக் பண்ணியிருப்பார். மற்றபடி எல்லாமே கர்த்தரிடத்தில் அதை கேட்பார், அதை கொண்டு போவார். அதில் தெளிவு பெறணும்னு விரும்புவார். அப்போ தாவீதினிடத்தில் அநேக மாற்றங்கள் இருந்தாலும் சத்துருக்கள் தாவீதை அழிக்கணும் என்ற எண்ணத்தில் எந்த மாற்றமே இல்லை. அடுத்து சொல்கிறார் 7, அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே தப்புவார்களோ. இப்போ சொல்கிறார் பாருங்களேன், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ. தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துரத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். துன்பத்தையும் வேதனத்தையும் அவமானத்தை நீ படும்போது நீ மட்டும்தான் அனுபவிக்கணும். உன்னோடு இருக்கிறவர்கள் அனுபவிக்கவே மாட்டார்கள். நீ தான் அதை அனுபவிக்கணும் என்று. அது உன் பாவம், உன் கீழ்ப்படிதல், உன்னுடைய கீழ்ப்படியாமை, உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய தப்பிதம், நீ தான் அனுபவிக்கணும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நீ தான் அனுபவிக்கணும் என்று மனுக்குலம் நம்மை ஒதுக்கி தள்ளும், நம்மை புறம்பாக்கி போடும். நீதான் நஷ்டம், நீதான் எல்லாம், நீதான் அனுபவிக்கணும்னு சொல்லும். ஆனால் தேவன் வெற்றியை தரும்போது, யெகோவா நிசி வெற்றியை தரும்போது ஜெயம் அவரிடத்திலிருந்து தான் வருது. ஜெயம் அவரிடத்திலிருந்து தான் குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ ஜெயகீர்த்தி நாதனாகிய கர்த்தரிடத்திலிருந்து ஜெயம் வரும்பொழுது நீ ஒருத்தந்தான்னு வராது. இன்பமும் சந்தோஷத்துக்கு மனுஷர் பங்கடைவதற்கு ஆயத்தமாயிருப்பார்கள், அழைப்புக்கு ஆயத்தமாயிருப்பார்கள் அந்த பந்திக்கு. ஆனால் கண்ணீரின் பந்தைக்கு, துன்பத்தின் வேதனையின் பாடுகளின் மத்தியில், பசி பட்டினிக்கு இருக்கவே மாட்டார்கள். அதில் யார் அகப்படுகிறார்களோ, நம்மை போல் அகப்படுகிறார்களோ, அவர்கள்தான், அவரவர் தான் அதில் கிடந்து கதறணுமே தவிர மனுஷன் வரவே மாட்டான். சந்தோஷத்துக்கும் குதூகலத்துக்கும் ஆனந்தத்துக்கும் இன்பத்துக்கும் வெற்றிக்கும் வருவானே தவிர இதற்கு வரவே மாட்டான். கர்த்தர் ஒருத்தர் தான் வருவார். அதனால தான் அவர் சொல்றார், என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், அதை எண்ணி வச்சிருக்கிறீர், கணக்கில் வச்சிருக்கிறீர். என்னுடைய கண்ணீரையும் நீர் கணக்கில், ரெண்டையும் கணக்கில் வச்சிருக்கிறீர். ஒரு நாளில் நான் எப்படி அலையிறேன் உள்ளான மனுஷனுக்குள்ளேயும் சரீரத்திலையும் அனுதினத்தினுடைய காரியங்களுக்கு நான் எப்படி அலையிறேன் என்பதை நீர் மொத்தம்தான் அது கணக்கில் வச்சுருக்கீங்க, கணக்கில் வச்சுருக்கீங்க. கண்டுகொள்ளாமல் இருக்கிறவன், அதை பற்றி கணக்குக்கும் சம்மந்தமே இல்லாத சொல்கிற மனுஷன் அதை கணக்கில் வைக்காதவன் என்பதை மிக தெளிவாக இந்த அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறார் தாவீது. சொல்லிட்டு சொல்கிறாரு, என்ன அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்குது, அதை கொண்டு வருவீர், அதை நிறைவேற்ற கொண்டு வருவீர் என்று சொல்கிறாரு. 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 9ஆம் வசனத்தில், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை எவ்வளோதான் சத்துரு ஒடுக்கினாலும் நீங்கள் என் பட்சத்தில் இருக்கிறீங்க என்பதை அறிவேன். எப்படி சொல்கிறாரு? அறிவேன். தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழுவேன். மறுபடியும் சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு யாரை புகழுவேன்? அவரை புகழுவேன். கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியும் சொல்றார், முன்னிட்டு அவருடைய வார்த்தை. அப்போ 3 தடவை சொல்றார், அவர் வார்த்தையை நான் புகழுவேன், அவர் வார்த்தையை புகழுவேன், அவர் வார்த்தையை புகழுவேன். அப்போ யாரோட பேசினார் தாவீதோட? கர்த்தர் பேசினது. ஏனென்று சொன்னால் அதன்படி செய்வார் என்று. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12 15, 12, 13, 14, 15. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வெளிப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். பாருங்க, அக்னி பரிசோதிக்கும். என்ன பரிசோதிக்கும்? தாவீது இவ்வளவு சூழ்நிலை இவ்வளவு கொடுமைக்குள்ள கடந்து போறாரு. தேவனுடைய அக்கினி அவரை பரிசோதிக்குது. அதில் அவர் சொல்றாரு, அவர் வார்த்தையை முன்னிட்டு அவரை புகழுவேன். ஏன்னா அவர் தான் உண்மை உள்ளவர். யாரு? அவர் உண்மை உள்ளவர். ஒரு நேரம் வரும்போது மனுஷன் சொல்லுவான், நான் சொல்லவே இல்லைன்னு, எனக்கு அதுக்கும் தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவான் மனுஷன். அது நான் சொல்லவே இல்லை, எனக்கு அது தெரியவே தெரியாது, நான் கேள்விப்படவே இல்லைன்றுவாங்க. அப் டு நாலேஜுக்கு வரலன்னு சொல்லிடுவாங்க, அப் டு நாலேஜுக்கு வரலன்னு. ஆனால் தேவன் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அவரை நம்பலாம், முழுக்க முழுக்க அவரை ஒருத்தரை மட்டும் நம்பலாம். அதனால தான் சொல்கிறாரு, அவனவனுடைய வேலைப்பாடு எத்தகைய தன்மை உள்ளதென்று அக்கினி பரிசோதிக்கும். அக்கினி பரிசோதிக்கும். இந்த சூழ்நிலையிலும் தாவீதினுடைய இருதயம் தேவனை நோக்கி தான் இருக்குது. எத்தனை புலம்புனாலும் கதறினாலும் துடித்தாலும், ஆனால் அந்த இருதயம் யாரை நோக்கி இருக்குது? கர்த்தரை நோக்கி இருக்குது. இந்த பாதையில் தான் யோசேப்பு கடந்து வந்து அவனுடைய வேலை எத்தகைய தன்மை என்பது அக்கினி பரிசோதித்து அதில் அவர் கர்த்தருடைய கிருபையினால் பாஸ் ஆனதுனால அவரால் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இதுக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் அவரை கொண்டு போகிறார். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 1 பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பானபாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோடே சொல் என்றான். அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள், எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன? இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம். எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்திற்கு கொண்டு வந்தோமே. நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமா? உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன். நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும். எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான். நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான்.
அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் என்ன சொல்லப்படுது? சோதிக்கும் போது, சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள். யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலொத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமல் போனீர்களா என்றான். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாயிருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு இடத்துலையும் பாருங்க, யோசேப்பை உயர்த்திட்டாரு, உருவாக்கி உயர்த்திட்டாரு. இப்பவும் பாருங்க, ஒன்றுலையும் அவர் பேசுகிற வார்த்தைகள், அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, உடனே சொல்கிறாரு, அடுத்த செகண்டே சொல்கிறாரு, அப்படிப்பட்ட செய்கை அடிமைகளாக இருப்போம்னு சொன்ன உடனே அப்படிப்பட்ட செய்கை எனக்கு என்னவா இருப்பதாக? தூரமாய் இருப்பதாக, தூரமாய் இருப்பதாக. அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான். நீங்களோ சமாதானத்தோடே உங்கள் தகப்பனிடத்திற்கு போங்கள் என்றான். அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து, அவருடைய விருப்பம் என்ன, யோசேப்புடைய விருப்பம் என்ன, முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச விரும்ப 2 காரியம். அப்போனா தேவன் அவனிடத்துல சொல்லாமல் இருந்திருக்கணும். அவன்கிட்ட, யோசேப்புக்கிட்ட, அவர்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கணும். தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா, தகப்பன் உயிரோடு இருக்கிறாரான்னு அவர் அநேக முறை இவர்களை கேட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்தது, அவருக்கு இன்னொரு மகன் இருக்கிறானா, என்ன, அதான் இவருக்கு தெரியும் இருக்கிறானா, இப்போ இருக்கிறானான்னு தெரியணும்ல. இவனுங்க பொல்லாதவனுங்களாச்சு இவனுங்க. அதனால் இவனுங்கிட்ட உண்மை கிடையாது, எல்லாமே பொய், வார்த்தையை புரட்டி பேசுவானுங்க. இவனுங்களுக்கு தீமை செய்கிறதே எண்ணம், பொய் பேசுகிறதே இவனுங்களுக்கு மொழி, இவனுங்களுக்கு இந்த சகோதரர்களுக்கெல்லாம், யோசிப்புடைய சகோதரர்களுக்கு. அதனால் எதையும் செய்கிறதுக்கு தயங்க மாட்டானுங்க அண்ணன். அப்புறம் தன்னலம் உள்ளவர்கள் நிறைய போகலாம், சுயநலம் உள்ளவர்கள் என்று. அப்படிப்பட்ட இவர்களிடத்திலிருந்து உண்மை என்பது எதுவுமே, அன்பு என்பது இருக்காது, உண்மை என்பது இருக்காது, ரெண்டும் இருக்காது. அன்பு என்பதும் இருக்காது, உண்மை என்பதும் இருக்காது. இவனுங்க சும்மானாலும் ஏதோ ஒரு பாசத்தை காட்டுவானுங்க, பண்ணுவானுங்க. அதனால தான் துருவி ஒன்று தான் கேட்டிருந்து. இப்போ அவருக்கு அந்த ஒரு ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ தம்பி இருக்கிறான்னு. இப்போ அவனை நம்ம விட்டுற வேண்டாம் அப்படின்னு. ஒருவேளை அவருக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. இருந்திருந்தா இல்லைன்னா அவர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்போ தம்பியை இங்கே நம்ம வச்சுக்கலாம், மற்ற நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும். பல காரணங்கள் எல்லாம் அவர் வச்சுருந்துருப்பார். அவருக்குள்ளே அந்த எண்ணங்களை வச்சுருந்துருப்பார். அதனால் அவனுக்கு இப்போ இவருக்கு ஒரு அதுக்காகத்தான் இந்த முறையை கையாளுறாரு. இப்படி சாக்கில் போட்டு ஒரு வெள்ளி பாத்திரத்தை உள்ளே போட்டு அதை அனுப்புகிறார். அதை வேணுக்குனே சிக்கும்படி செய்து இதை கொண்டு வந்துடணும். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு அப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த கணக்கில் தான் அவர் பண்ணுறாரு. இப்போ இவங்களுக்கு என்ன ஒன்று இருக்குதுன்னா, இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது யோசேப்புக்கு செய்த அந்த தீமை, அந்த பொல்லாப்பு எல்லாம் நம்ம தலைமையில் வந்து இப்போ உழுது. எல்லாமே இப்போ உழுது. இப்போ விழுற நேரம் வந்துட்டு இப்போ திரும்பிடுச்சு. இப்போ தீமுனுங்க பக்கம் திரும்பிட்டு, அதனால் இப்போ பார்க்குறானுங்க தேவ கோபம் இறங்குது, தேவனுடைய கோபம் இறங்குது, தேவனுடைய தீர்ப்பு இறங்குதுங்கிறதுனால இப்போ கொஞ்சம் உண்மையை பேசணும். பயத்தில் பேசுகிறானுங்க, உண்மையை பேசணும். ஆனால் தகப்பன் மேலே இவங்க பிரியம் வச்சுருக்காங்க. இவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த சகோதரர்கள் எல்லாம் தகப்பன் மேலே பிரியம் வச்சுருக்கிறாங்க. அப்பா மேலே என்ன வச்சுருக்கிறாங்க? பிரியம் வச்சுருக்கிறாங்க. அந்த அன்பை வச்சுருக்கிறாங்க. அவர் மேலே அந்த பற்று, அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க.
சொல்லிட்டு அதுதான் அது யோசிப்பு இனிமேல் தான் பார்க்கணும். அந்த அவனுங்க உண்மையிலே அப்பா மேலே உயிரை வச்சுருக்கிறானுங்களா, அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கானுங்களா, அப்பாவை நல்லா பராமரிக்கிறானுங்களா, கொள்றானுங்களா, அப்பா மேலே உயிரே வச்சுருக்கிறானுங்களா, நீ எப்படி தெரியும்? அடுத்தது பாருங்க 18. அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து, என் ஆண்டவனே. இப்போ எப்படி பேசுகிறான்? முதல்ல எப்படி பேசினவன் இவன்? யூதா எப்படி பேசக்கூடியவன்? இவன்லாம் எப்படி பேசக்கூடியவனுங்க? இப்போ எப்படி பேசுகிறானுங்க? என்னென்னு? ஆண்டவனே. பாருங்க எவ்வளோ தாழ்மையா எவ்வளோ பணிவாக பேசுகிறான் பாருங்க. என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக. நீர் பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர். இதை கேட்குற யோசேப்புக்கு எப்படி இருக்கு? ஏ யூதா, நீயாடா இப்படி பேசுற? பாப்பார்ல, நீயாடா இப்படி பேசுற? எப்படி? நீ ஏன் இப்படி பேசுறன்னு? யார் பேச வச்சிருக்கிறா? கர்த்தர். உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர். அதற்கு நாங்கள், எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும், அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும், அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் பட்சமாய் இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம். அப்பொழுது நீர், அவனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள், என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். அதற்கு நீர், உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனாரிடத்திற்கு போனபோது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம். எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு நாங்கள் போகக்கூடாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வந்தால் போவோம், எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம். அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகள் பெற்றாள், அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன். இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்திற்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை உம்மிடத்திற்கு கொண்டு வராவிட்டால் நான் எந்நாளும் உமக்கு முன்பாக குற்றவாளியாயிருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் அவன் சகோதரரோடே கூட போகவிடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். பாருங்க, இப்போ சொல்கிறான் பாருங்க. இப்போ சொல்லும் போது தான் பார்க்குறாரு. அப்போ யூதா குழியில் விழும்போது அந்த டைமில் கொஞ்சம் பச்சமாக பேசினவன் தான். ரொம்ப இதாக இல்லைன்னா கூட மற்ற சகோதரரை காட்டிலும் ரூபனும் யூதாவும் தான் கொஞ்சம் இதாக பட்சமாக கொஞ்சம் நடந்துக்கிட்டவங்க. ரொம்ப மோசமாக நடக்காமல் கொஞ்சம் நடந்துக்கிட்டவங்க, தயவு பாராட்டும்படி நடந்துக்கிட்டவங்க. இப்போ அவன் சொல்கிறத அந்த இதை பார்க்கும்போது அப்போ தான் தகப்பன் மேலே இவனுங்களும் உயிரை தான் வச்சுருக்கானுங்க. தகப்பன் மேலே அவ்வளோ உயிர் வச்சுருக்கானுங்க. யோசேப்பு மேலே இல்லை என்று சொன்னாலும் அது சாத்தானுடைய பிளானு. அதுக்கு கீழ்ப்படிஞ்சானுங்க, அதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டானுங்க. ஆனால் இப்போ பார்த்துட்டாரு, இப்போ இவனுங்க தகப்பு மேலே உயிரே வச்சுருக்கேன். அதனால தான் கடைசி வார்த்தை,
நான் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன், எப்படி போவேன், எப்படி போய் சொல்லுவேன். இப்போ அவனும் மாட்டிக்கிட்டான், அவனும் அங்கே பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அது எப்படி ஆகும்? அது என்னென்னு ஒரு மனிதர் ஒரு நாளிலே கடவுள் அடைக்கிற நாளில் போய் தான் ஆகணும். இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதுவும் அவங்களுக்கு தெரியும், அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும், தன் தகப்பன் ஒரு காலத்தில் மறிக்க தான் போகிறாருன்னு. அது வேற, இது வேற. இவர்களால் அவர் மறிக்கிறது என்பது கூடாத காரியம். வேறு யாராலையும் அப்படி ஆகிடக்கூடாது. ரெண்டு விதத்திலையும் அவங்க சரியாக இருக்கிறாங்க. 46ஆம் அதிகாரம், நேரம் குறைவாக இருக்குது, 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். எப்படி அழுதா? அடக்கி கொள்ள முடியாம அழுகையா? இதுதான் சொல்றது உண்மையான தேவனுடைய அன்பினால நிறைந்த ஒரு குணம். அதான் பூமியில அநேகரிடத்துல கிடையாது. 800 கோடி ஜனத்துல இப்படி ஒருத்தர் 10 பேரோ ஒரு 5 பேரோ 4 பேரோ 3 பேரோ இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. எத்தனை கோடியில்? 800 கோடியில் 800 கோடியில் 800 கோடியில் இப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. இல்லை 1 கோடி பேரில் இருப்பாங்க, 10 கோடியில் 100 கோடியில் அப்படிலாம் கிடையாது. 800 கோடியில் இப்படி ஒரு சிலர் இருப்பாங்களான்றது தெரியல. கர்த்தருக்கு தான் தெரியும், காண்கிற தேவனுக்கு தான் தெரியும். அப்போ அப்படின்னா இதை தவிர்த்து பார்த்தா மனுஷன் குணம் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில விஷயத்துல எல்லாம் நல்லா இருக்கும், சில விஷயத்தில் கொஞ்சம் கௌரவம் பார்ப்பாங்க, கொஞ்சம் ஈகோ பார்க்குறவங்களும் இருப்பாங்க. முதிர்ச்சி பெற்றவங்களும் சிலர் அப்படி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இங்கே அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் அழுவுறாரு, இதுக்கு இடையிலலாம் அழுவுறாரு. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அங்கே எல்லாம் வச்சுட்டு உள்ளே போய் அழுவுறாரு. அவங்க முன்னாடி இல்லை, உள்ளே போய் அழுவுறாரு. அப்போ அந்த இதில் எழுதப்பட்டது அது இல்லாமல் மற்ற நாளெல்லாம் எவ்வளோ நாள் அழுதுருப்பார்? இது என்ன ஒரே நாளில் எல்லாமே நடந்துச்சா என்ன? அப்போ இடையே எவ்வளோ அழுதுருப்பார், கர்த்தர்கிட்ட அழுதுருப்பார், சொல்லி அழுதுருப்பார். அப்போ அழ அவருக்கு அது நிற்காமல் அது வந்திருக்குன்னா அப்போ எவ்வளவு தேங்கி இருந்திருக்கும், உள்ளுக்குள்ளே டம்ப் பண்ணி உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும். புரியுதுங்களா? இந்த அழுகைக்கோ மற்ற நம்ம அழுகிற அழுகு எவ்வளோ வித்தியாசம் என்பதை பார்த்து கொள்ளணும். அப்போ இதுதான் உண்மையான சகோதரத்துவம். சும்மா ஒன்றா நம்ம டூப்ளிகேட்டே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தமிட்டு அழுவுறார். எகிப்தியர் இப்போ இவர் ஒரு இடத்துல அழுவுறாரு. ஆனால் வசனத்தில் போட்டிருக்கு எகிப்தியர் கேட்டார்கள். அங்கே முந்தின வசனம் போட்டிருக்கு எல்லாரையும் விளக்க சொல்லிட்டு அவங்க சகோதரன் முன்னாடி அழுதாருன்னு இருக்குது. ஆனால் இன்னொரு வசனத்தில் வருது எகிப்தியர் எல்லாம் எகிப்தியர் என்பது தேசம் பெருசு, பயங்கரம் பெருசு. அதில் எல்லாரும் கேட்டாருன்னா இந்த நியூஸ் அவ்வளோ தூரம் பரவிடுச்சு கடன்னு யோசேப்பை குறித்து. அப்போ யாரும் அங்கே கர்த்தரால் நம்பர் 1 பிரபலமாக இருக்கிறது யோசேப்பு. அங்கே பிரபலமாக இருக்கிறது யோசேப்பு. அப்போ சத்தமிட்டு எகிப்தியர் பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள், பார்வோனுடைய வீட்டார்களும் கேட்டார்கள் என்று சொல்லி 3ஆம் வசனம் பாருங்க. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். பாருங்க, நான் தான் யோசேப்புன்னு சொல்லும்போது அவனுங்க எப்படி இருந்திருப்பானுங்க, என்ன நினைச்சிருப்பானுங்க? நீ எங்களை துரத்தனம் பண்ணுகிறாயோ, நீ எங்களை ஆளுவாயோ, நாங்கள் உங்கள் காலில் உழுவோமோ, உன் சொப்பனம் எப்படி, அதிலும் அம்மா அப்பா வேற உனக்கு உழுவாங்களோ, நாங்கள் உங்களை பணிஞ்சு கொள்வோமோ, எப்படிடா சொப்பனக்காரா எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சாத்தானோட கை கோத்து என்ன சரி. அப்போ என்ன அட்டம்ப்ட் பண்ணி வார்த்தைகளை புரட்டி என்ன அட்டம்ப்ட் பண்ணாலும் சேதப்படுத்தவே படுத்தலையே யோசேப்பை, சேதப்படுத்தவே படுத்தலையே. யோசேப்பின் தேவனால சேதப்படுத்தலை. நான் தான் யோசேப்பு பண்ணும்போது அவன் இருக்கிற அந்த பொசிஷன், அவனை கர்த்தர் உயர்த்திருக்கிற அந்த நிலையை அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன கலக்கம் இருந்திருக்கும்? இவ்வளோ அழுவுறான், அடுத்தது என்ன வரும்? பட்டயம் வரும். தாங்கள் செய்த தீமைக்கு பதில் வாங்கப்படும். அதுதான் கலக்கம் முற்றவர்களாக
அவங்களால நம்ப முடியல. அந்த தரிசனம் ரியலாக வந்து காட்சியாக வந்து ரியாலிட்டி அப்படியே வந்து நிற்கிறத அவர்களால் என்ன செய்ய முடியல. தேவனால் வந்து நிற்கிறத அவங்களால அது யூகிக்க கூட முடியல. வாசிங்க. அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள். பாருங்க, இன்னும் அவனுடைய தேவன் அவனுக்குள்ள வச்சிருக்கிற தேவனுடைய அன்பு, அவனுடைய அன்புன்னு சொல்ல முடியாது, தேவனுடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு, ஏசப்பாவுடைய அன்பு அவனுக்குள்ள இருக்கிறத பாருங்க. அவன் கிட்ட வாங்க, என் கிட்ட வாருங்கன்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். திரும்பவும் அவனுங்களுக்கு நம்ப முடியல. திரும்பவும் சொல்றான் நான் தான். ரெண்டாவது ட்ரிப்பு சொல்றான் நான் தான். என்னது? நான் வேற யாரோ நம்மளை யோசேப்புன்னு சொல்லிட்டு இங்கே எங்கன்னா யோசேப்பு மறைஞ்சு இருக்கிறானோ, இவன் யோசேப்புன்னு இவனை சொல்ல வச்சு நம்மளை இது பண்ணுறானுங்களோ, ஏன்னா அவன் வேற மாதிரி இருப்பானே, இவன் இன்னும் வேற தோற்றத்தில் இன்னும் நல்லா இதுவாக இருக்கிறானேன்றதுனால இன்னும் நான் அந்த அவனால் முடித்திருக்கிற உடை, அந்த கம்பீரம், அந்த இது, அந்த வெளிச்சம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எவ்வளவு தூரம் இவர் ப்ராசஸ் ஆகி எவ்வளவு தூரம் அதை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா இந்த வார்த்தையை சொல்றார். ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே. அப்படின்னா யோசேப்புடைய குடும்பம், தகப்பன், அவர் பெற்ற பிள்ளைங்க, வெள்ள மருமக, பேரம்பேத்தி, கொள்ளு பேத்தி, என்னென்ன இருக்குதோ மொத்தம் அவங்க பூமியில் அழிஞ்சிராதபடி இருக்கிறதுக்கும், தேவன் தம்முடைய ஜனங்கள் பூமியில் யாரும் அழிஞ்சிராதபடி இருக்கிறதுக்கு எண்ணெய் முதல்ல ப்ரிப்பேர்டாக எல்லாம் ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் கொண்டு வந்து இதில் போட்டு உருவாக்கி இப்போ வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். என்னை அதுக்கு தான் இதுக்குள்ளெல்லாம் அனுமதிச்சார். அக்கினி பரிசோதிக்கிற எல்லா இதுக்குள்ளும் என்னை அக்கினி புடம்புடும்படி அனுமதிச்சார். அக்கினி பரிசோதித்து அதில் அவரில் பொன்னாய் வெளியே, அவராலே பரிசுத்தராலே அன்புள்ளவர்களாலே பொன்னாய் வெளியே வந்ததுனால நீங்கள் பயப்பட வேண்டாம், இது எல்லாமே தேவன் அனுமதித்து நடந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறார். 6 தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். 2 முறை சொல்றாரு. 5ஆம் வசனத்தில் சொல்றார், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே முன்னே அனுப்பினார் என்று சொல்லி. 7ஆம் வசனத்தில் திரும்ப சொல்றாரு, பெரிய ரட்சிப்பினால், சாதாரண இல்லை, மிக பெரிய ரட்சிப்பினால் உங்களை ஆதரிக்கணும், உங்களை உயிரோட காக்கணும், காப்பதற்கும், உங்களை அதான் காப்பதற்கு, பராமரிப்பதற்கு, எல்லா விதத்திலும் நன்மை செய்வதற்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்போ இவர் இதுக்கு இடையில தெளிவாயிட்டாரு. இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் எல்லாம் தேவன் எதுக்காக இதுக்குள்ள அனுமதிச்சார், தகப்பனை விட்டு பிரித்து ஒன்னொன்னா கொண்டு வந்து ஒன்றிலும் சேதப்படாமல் இருந்தது யோசேப்பால அல்ல, கர்த்தரால, யோசேப்பிருந்த தேவனால ஒன்றும் சேதப்படாதபடி எல்லா விதத்திலும் தீமைக்கு எல்லா ஆபத்துக்கும் தப்புச்சு. சங்கீதங்களின் புஸ்தகம் 56 வாசித்து அதுதான் தாவீது வாழ்க்கையில எவ்வளவு தீமைகள் எல்லாம், அத்தனை தீமையும் அவர் வாழ்க்கையில வந்தது. அவர் செய்கிற வேலையில் குறை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும், அது அப்படின்னு அவர் கேரக்டரில் குறை கண்டுபிடிக்கணும், கணக்கில் குறை கண்டுபிடிக்கணும், அதில் கண்டுபிடிக்கணும், இதில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலும் அவருக்கு எத்தனை அவர்களை காய் நகர்த்துகிறத நகர்வர்களை கொண்டு வந்திருப்பாங்க. நாள்தோறும் அவரை விழுங்க பார்த்துருப்பான் சாத்தான் யோசேப்பை. ஆனால் எதுக்கும் ஒப்புக்கூடாதபடி கொண்டு வந்ததுனால தான், அதில் அவர் தெளிவாக இருந்தனால தான் சொல்கிறார், முன்னமே என்னை தேவன் அனுப்பினார் என்று. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி. அப்ப சொல்றாரு பாருங்க, இப்ப நான் சொல்லல, இப்போ யார் தான் அனுப்பிச்சேன்னு சொல்றாரு அவரு. நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார் என்று அவர் தான் சொல்றாரு. அனுப்பினார் என்ன? அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும்
எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோடே பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து, அவர் சீக்கிரமாய் விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பாருங்க, திரும்ப திரும்ப அழுறாரு. செல்வாத்த கடைசியாக தம்பியை கட்டி பிடிச்சி அழுறாரு, கதறாரு சொல்லிட்டு. இந்த தேவனுடைய அன்பு இவருக்குள்ள இருக்கிற தகப்பனுடைய அன்பை நாம் காண்பது ரொம்ப அரிது, காண்பது அரிது. அப்போ சொல்றாரு, எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்க கண்டதை போய் அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. இந்த மகிமையான ஆசீர்வாதத்துக்குத்தான் கர்த்தர் இவரை முன்குறிச்சு வச்சார். இவர் வச்சிருந்த மகிமை என்ன? அப்பாவோட போய் சேர்ந்து வீட்டுக்கு குடும்ப தலைவனா, பிறகு அப்பாவுக்கு அடுத்த ஒரு பெரிய வாரிசா அதில் இருந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு விடுதலை எதிர்பார்த்தார். தேவனும் இவர் வாழ்க்கையில் வச்ச விடுதலை இந்த உன்னதமான மகிமையான அந்த காரியத்துக்கும், தேவன் மகிமையாய் செய்ய போகிற காரியத்துக்கு இவரை பயன்படுத்துவதற்குத்தான் இத்தனை தாமதங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்து பிறகால இவ்வளோ பெரிய உயர்வுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் சொந்தக்காரராக மாறிப்போனார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இவைகளினாலே நாம் என்ன விளங்கி கொள்கிறோம் என்பதை நீங்களும் தேவனுமாகவும் வார்த்தையும் வைத்து விளங்கி கொள்ளுங்க. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய தெய்வீகமான பிரசனத்தின் ஊற்றினாலே எங்களை நிரப்பி தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய நித்திய ஜீவ நீரூற்றே, எங்கள் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே ஊற்றாக இருந்து இம்மட்டும் ஆண்டவரே அருமையாக நிரப்பி நடத்தினீர். எல்லாமே நீர்தான் கிரியை செய்தீர், நீர்தான் ஆளுகை செய்தீர். உம்முடைய பிரசன்னமே எங்களை ஆண்டு நடத்தினதற்காக, வழி நடத்தினதற்காக, வார்த்தைகளை தந்ததற்காக, ஸ்தோத்திர பலிகளை தேவரீர் தயவாய் ஏற்றுக்கொண்டதற்காக கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் ஆசீர்வதித்து நன்மை செய்து குறைவுகளை உடைய மகிமை ஐஸ்வரியத்திலே நிறைவாக்கி தேவைகளை சம்பூர்ணமாய் சந்தித்து சகரியா 8:19 நிறைவேறும்படி கர்த்தர் கிருபை செய்து உம்முடைய நாமத்தை ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவீராக. உமது கருத்துக்களை எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.